வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக சொன்னார். ஃபஸ்ட்டு ராணவ் ரயான் இந்த சண்டை அப்பயே சொன்னார். அடுத்த முறை வந்து நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், இதை வேற மாதிரி டீல் பண்ணுவேன், காடுக்கு வேலை வச்சிடாதீங்கடா லகுட பாண்டிகளா அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறமா தான் இந்த சௌந்தர்யா அக்கா வந்துட்டாங்க. அப்படியே இதில் வேற டைட்டில் வேணுமாங்க இந்த அக்காவுக்கு. வெளியே இருக்கிற டுபாகூர்கள்லாம் கூவுறது. பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதானே இந்த ஷோ. பக்கம் நியாயம் இருந்ததுன்னா பேசணும்ல, கன்வின்ஸ் பண்ணணும்ல. ஒன்றா போயிட்டு இந்த மாதிரி கை நீட்ட போயிடுது. என்னத்த சொல்கிறது. இங்கே அன்ஷிதா வந்து வெளியே வந்து நின்றுருக்குறாங்க மழையில் கொடை பிடிச்சிக்கிட்டு. இங்கே தர்ஷிகா தான் ஆரம்பிக்கிறாங்க, போயிட்டு உள்ளே போங்க, விடுதிக்குள்ளே போங்க, ரூல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜாக்லின்னு சொல்கிறாங்க, ரூல்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க, மஞ்சரி சொல்கிறாங்க, தீபக் சொல்கிறாரு. எல்லாரும் சொன்னாலும் வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் வேலை இல்லைல்ல, வேலை இல்லாத டைம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அந்த கான்வர்சேஷனில், வேலை இல்லாத டைமில் நான் இப்படி தான் இருப்பேன்னா, இல்லைங்க இது ஒர்க்கிங் டைம்ங்க, யூனிஃபார்மில் இருக்கிறீங்க, யூனிஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் உள்ளே தான் இருக்கணும், ஒபே பண்ணிடணும், இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருப்பேன்னா போய் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. நேராக இவங்களும் வார்த்தையை விட்டாங்க, அன்ஷிதாவும். நீ சொன்னால வேலை இல்லை, நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன், ஏன்னா உள்ளே போக சொன்னால் அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா அங்கே அங்கே போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, அப்போ வேலையை விட்டு போன்றாங்க. உன்னால் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோ, என்னால் போக முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சௌந்தர்யா நேராக வேகமாக வந்து கொடையை பிடிச்சி பிடுங்குறாங்க. கொடையை பிடுங்க அவங்க கையும் எடுத்து விளக்க ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு வந்து கொடையை பிடிக்கணும்? பிடுங்கலாமா? என்ன பண்ணுருவீங்க? கொடையை பிடுங்கி தூக்கி போட்டு அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருவீங்களா விடுதிக்குள்ளே அன்ஷிதாவை? ஸோ அப்படி பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன ஆக்ஷன் இது? ஆக்ஷனே தப்பாக இருக்குல்ல. இதை தானே வந்து அங்கே தர்ஷிகாவை போய் பாஞ்சு போய் அடிக்க போனாங்கல்ல, அவங்க அப்பாவை பற்றி பேசாத, அப்பா பற்றி பேசாதன்னு. போன வாரமே வந்து விஜேஎஸ் வந்து வான் பண்ணிட்டு போனார். நான் லாஸ்ட் வாரம் சொன்னேன், திரும்ப இதே பண்ணுறீங்க, அது பார்க்க நல்லா இல்லை, பண்ணாதீங்க, இன்னொரு முறை அது மாதிரி நான் பேச மாட்டேன், கதவை திறந்து விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிருவேன்னு சொன்னார்ல. அதுக்கு அப்புறமும் சௌந்தர்யா இதுதான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுதாங்க வருது, ஒன்று கத்துறது, இல்லைன்னா வந்து கிறுக்குத்தனமாக கோமாளித்தனமாக டான்ஸ் ஆடுறது. ஒரு மேனேஜர் போஸ்ட் அப்படிங்கிறத மறந்து அங்கே போயிட்டு அவன் பாட்டு பாடுனுங்கிறான், ஆலமத்தி அபிபோன்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த ராணவும் விஷாலும். அதுக்கு வந்து இவங்க டான்ஸ் ஆடுறது சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக குதிச்சிட்டு இருக்காங்க. மேனேஜர் அப்படியே பண்ணுவாங்க. சரி, அப்படியே இந்த பக்கம் அருண் உள்ளே வராரு, மேனேஜரை ஸ்வாப் ஆகிட்டு. பஸர் உடனே அடிச்சிட்டாங்க. இவன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரை குறை சொல்லுங்கிறான், மேனேஜராகவே மாறல அருண். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் பஸர் அடிச்சிட்டாங்க. சரி, இப்போ இவனை திரும்பவும் தொழிலாளியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஷன் போனால், எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, இப்போ தான் வந்தார், அதுக்குள்ளே அவர் அனுப்புறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் பேச வருது. என்ன நியாயம் அது? பிக் பாஸ் தான் பஸர் அடிக்கிறாரு, கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாரு பிக் பாஸே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது, பிக் பாஸ் டீம் இறங்கி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்களை நம்பி கேம் ஆடுவாங்க, நம்ம வெயிட் பண்ணால் நம்மளால் ஒன்றும் இங்கே சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போக முடியாது, நாமளே ஆடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ இப்போ அவங்க வந்து பஸர் அடிக்கிறாங்க, அருண் அனுப்பணும்னா இவங்க அந்த டீம் மீட்டிங்கில் சொல்கிறாங்க எனக்கு உடன்பாடு இல்லைன்னு. சரி, அது கூட சொல்லிட்டு போ, விட்டுறோம். அங்கே சொல்லி முடிச்சுட்டு இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது பிளாஸ்மா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போதும் பிக் பாஸ் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை பிக் பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அட்டென்ஷன் சீக்கிங்காக தானே பண்ணுறேன். அப்பட்டமாக தெரியுது இல்லை, இதை தான் முத்துக்குமரன் அப்பயே சொன்னார், நீ பண்ணுறதெல்லாம் அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கர். இந்த அட்டென்ஷன் சீக்கரை புழக்கிறதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணவ் தான். ராணவ் அவனும் புத்திசாலி கிடையாது, படபடப்பு வந்துடுது, பேச்சு திறமை கிடையாது, வந்து உடனே ஹை பீச்சில் கத்துறது இருக்குல்ல, சத்தமாக கத்திக்கிட்டு அந்த பயம் போயிடுங்க சில பேருக்கு, அதனால அதுக்காகவே கத்துறது. அவன் இந்த மாதிரி கத்துற இடத்துல மட்டும்தான் அவன் தெரிவான். ஸோ இப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டான், யூனியன் லீடர் வேற இல்லை, இந்த சௌந்தர்யாவை புழக்கணும்னா அதுதான். இந்த ராணவ் வந்து ஒரு கண்ணி விடி நம்ம முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த சௌந்தர்யாவை புழக்கிறதுக்கு சரியான ஆள் அவர் தான். ராணவை ஹேண்டில் பண்ணணும்னா முத்துக்குமரன் மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும். இதுவரை எதிராக நின்று சரியாக ஹேண்டில் பண்ணது முத்துக்குமரன் மட்டும்தான் இந்த ராணவை, மற்றவங்க யாருமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இப்போ யூனியன் லீடரில் எது கையை வைக்கிற, எது கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர. அப்படி நான் கையை வைக்கலடா, நான் கையை வைக்கல, நீ வந்து வெளியே தெரியணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுற. யார் சொல்கிறது? இந்த சௌந்தர்யாக்கா வெளியே தெரியணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நேற்று மீட்டிங்கில் அங்கே வந்து சொதப்பிட்டு
இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாதி நேரம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நல்ல வேலை போயிட்டாங்க. உனக்கு எப்படி புரியும்? உனக்கு அறிவும் கிடையாது. இங்கே ஒழுங்காக ஒரு டான்ஸோ இல்லை அந்த மாதிரி பாட்டு பாடுறது அப்படியும் கிடையாது. உனக்கு எதையும் காட்ட மாட்டேன், என்ன பஜாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்ப. கேட்டால் டைட்டில்லாம் இதில் வேற கியூட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் காசு வாங்கினா கூட இப்படியாடா கூவிங்க. பாருங்க, அப்படியே அடிக்க பாஞ்சிட்டாங்களா. உடனே ராணுவுக்கும் அதே தான். அங்கே வந்து டிபேட்டை வந்து சரியாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்பை ஹைலைட் பண்ணி காட்டணுமே தவிர அதுக்கு மேலே அதுக்கு ஈக்குவலாக ஒரு தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. பட் சௌந்தர்யா, ராணவ் என்ன பேசினாலும் சௌந்தர்யா ட்ரிகர் ஆகும்ல. அது சௌந்தர்யாவுடைய மேல் வருஷன் தான் அவர், கிட்டத்தட்ட கொஞ்சம் மேல் வருஷன் அவர். ஸோ அவர் வந்து கத்துறாரு, ஏய் கையை வச்சு, டேய் நான் கையை வைக்கலடா, நான் கை இல்லை, நீ கையை வச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் எல்லாம் கூட்டம்லாம் பக்கத்தில் வந்துடுறாங்க, கூடுறாங்க, உடுப்பா தப்புப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிஹேவியரே தப்பு. முதல்ல அதை சொல்லலாம். இவன் வந்து கையை வச்சுன்னு இவன் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். நீ யூனியன் லீடர், இந்த மாதிரி பார்த்து பேசு, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீ கையை வச்சதை பார்த்தேன், ஏய் நீங்கள் இப்போ பண்ணது தப்புன்னு அவன் அப்படி சொல்ல கையை அப்படி குறுக்கண்டிட்டு வந்து மஞ்சரியை அப்படி தட்டி விட்டாங்க கையை. அவங்களும் அடுத்த கேஸில் அவங்களுக்கும் ஒரு வார்னிங்கை கொடுக்கணும் போல இருக்கு. தட்டி விட்டாங்களா. இப்போ 2 பேர் இங்கே கேஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போலாம் வாங்கன்னு முத்துக்குமரன் அங்கே வந்து தடுக்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டான், கையை தட்டின உடனே இன்னும் ஹை பீச்சில் கத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன அவன் அதானே பண்ணுவான் ராணவும். அவன் வந்து அடுத்து, நீ எப்படி வந்து சாப்பாடு தண்ணி ரெஸ்ட் ரூம் எதுவுமே நீ வந்து யூஸ் பண்ண முடியாதுடா, இனிமேல் நீங்கள் அவ்வளோதாண்டான்லாம் கத்தினுக்கிறான். என்னவோ இவன் எடுத்து கொடுக்குற மாதிரி பர்மிஷனு. டேய் மேனேஜருக்கே இல்லைன்னா தொழிலாளிக்கு எப்படா இருக்கும்? அதுவும் மழை டைம் வேற, ரெஸ்ட் ரூம்லாம் வந்து நீ எப்படி போகிற பார்த்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கெல்லாம் சவால் விட்டுனுக்குறான். அப்போ நீங்கள் தொழிலாளிகளுக்கெல்லாம் வராதா ரெஸ்ட் ரூமு, போக மாட்டிங்களா நீங்கள்? ஸோ என்ன ஒரு சென்ஸே இல்லாமல் இந்த பக்கம் கத்த, அந்த பக்கம் உடனே சௌந்தர்யா ஆரம்பிச்சு, நான் கையை வைக்கல, நீ வெளியே திருணுன்னா வெளியே போய் ரோட்டில் போய் திரிடா அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே ரோட்டில் போய் திரிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அங்கே முத்துக்குமரன் வந்து அவ்வளோ தெளிவாக நிப்பாட்டி சொல்கிற, அப்படி டேய் ராணவ் இந்த மாதிரி கத்தக்கூடாது, நீ யாரை ரெப்ரசன்டேட் பண்ணுற தொழிலாளிகளை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் நாம் வந்து இது இப்படி இந்த முறையில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணது தப்பு அப்படின்னா கையை வச்சு தான் நான் பார்த்தேன். இப்போ அன்ஷிதாவும் என்ன பண்ணுறாங்க, கையெல்லாம் மேலே வைக்கல, கொடையை தான் பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டோன்னே அன்ஷிதாவும் போய் சொல்கிறான், நான் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, கொடையை அப்படி பிடுங்க கையை அப்படி விளக்குனாங்க. அன்ஷிதா கையை விளக்குனாங்க சௌந்தர்யா. ஸோ இதை பார்த்துட்டாலும் அது விஷயம் கிடையாது இல்லை. கையை எப்படி வைப்பேன்னு நீ சொல்லவே தேவையில்லை. கையை வைக்கிறது இல்லை, அங்கே அந்த பிஹேவியரே தப்பு இல்லை. கொடையை பிடுங்க போனதே தப்புடா, நீ அதை பேசுறா, ஏன்டா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்ற. அப்படி ரயான் வந்து சொல்றான். ஸோ முத்துக்குமரன் தெளிவாக சொன்னார், நமக்கு சுதந்திரம் வேணும், நம்மளை ஈக்குவலாக நடத்தணும், இது நமக்கு அவசியம். ஒரு எம்ப்ளாயி வந்து உள்ளே போனோம், ஒரு விஷயத்த வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் போகணுன்னா, இங்கே ஒரு எம்ப்ளாயி வந்து இங்கே ஒரு லேபர் வந்து சைக்கிளை ஓட்டுறாரு. அதே போல் சமைக்கணும்னா இங்கே ஒருத்தர் பண்ணுறாரு, அவங்க குளிக்க போகணுன்னா இங்கே ஒருத்தர் பண்ணுறாங்க, குடிக்க தண்ணி வேணும்னா இங்கே ஒருத்தர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஈக்குவலாக நடத்தணும், நமக்கு சுதந்திரமும் வேணும். இதை வந்து நம்ம பேசி வெளியில் இந்த மாதிரி லேபர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்காக பேசுகிற ஒரு இடம் நமக்கு கிடச்சிருக்கு, அதை நம்ம அப்படி தான் அதை பேசணும், அப்படி தான் அதை அட்ரஸ் பண்ணணும். நீ கத்தாதரா அந்த மாதிரி, அது இல்லாமல் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்காதரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இவனுக்கு அதை புரியவே இல்லை. திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறான். வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நடுவில் சௌந்தர்யா அதையும் சொன்னாங்க, ஒன்று வந்து வேலையை விட்டு தூக்குறோம்டா போடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலையை விட்டு எப்படி தூக்க முடியும்? நம்ம எம்ப்ளாயின்னா, நம்ம லேபர்னா அவங்களும் எம்ப்ளாயி தானே, அவங்களும் ஒரு லேபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை தான் சொல்ல வராரு ராணவ். 2 பேருமே எம்ப்ளாயி தான், அவங்க என்ன ஓனரா, அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது தூக்குறதுக்கு அப்படின்லாம் அவரு சொல்லிட்டு இருந்தா. அப்படியே இந்த பக்கம் தீபக் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு, இதே இங்கே சீனே வந்து வேற, இந்த மாதிரி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம பிஹேவ் பண்ண முடியாது. மேனேஜர்ஸாக இருக்கிறவங்க நம்ம வந்து கொஞ்சம் இதை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டு அந்த கையை வைக்க போனது, கொடையை பிடுங்க போனது தப்பு சௌந்தர்யா, அதே போல் மஞ்சரி நீங்கள் பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீட்டிங். அங்கே தீபக் கொஞ்சம் சரியாக எடுத்துகிட்டு போகிறாரு அதை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாரு. ஆனாலும் முத்து சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த சத்யா கூட சம்மந்தம் இல்லாமல் அவன் பாட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பிஹேவியர் இது, அதெல்லாம் கத்துறான். ஆனால் இங்கே ஒரு வேலிடாக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது, ஆமாம் இப்படி நம்ம போகலான்னு சொல்லணும்ல, அந்த இடத்துல வர்றதில்ல, அந்த இடத்துல வந்து அப்படியே போயிடுது. இங்கே விஷால் கூட இருக்கிற, அப்படி வாங்க எல்லாம் போயிடலாம், நம்ம ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. எஸ், ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான சரியான இடம் தான் இது. 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இவங்க முன்னிறுத்துறாங்க.
அதை முன்னிறுத்தலாம். ஆனால் இப்போ யூனியன் லீடரை தான் கூப்பிட்டு பேசுவாங்க. இவனை கூப்பிட்டு பேசினா இவன் எதை பேச வந்தோம் எப்படி பேசணும் அப்படிங்கிறத மறந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் கத்த ஆரம்பிச்சிருவான்ல. ஸோ அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க டீம் மீட்டிங் சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறையா ப்ரமோ போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜேஎஸ் வந்து அப்படியே வான் பண்ணிட்டு போனார், கதவை திறந்துருவேன், அடுத்து நீங்கள் வெளியே போய் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சௌந்தர்யா திரும்ப அதை பண்ணியிருக்கிறாங்க. நான் தலைகீழாக தான் குதிப்பேன், ரெட் கார்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்கிறாங்க. மஞ்சரி பண்ணதாவது இப்படி தட்டி விட்டாங்க, கையை நீட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரியாக்ஷன். இவங்க நேராக போயிட்டு முதல்ல ஆக்ஷனில் இறங்குறது இருக்குல்ல சௌந்தர்யா, அது தப்பு இல்லை. ஒன்று கிறுக்குத்தனமாக டான்ஸ் ஆடுறது, இல்லை எனக்கு தோணுதுன்னு நான் சொல்கிறேன்றது, இல்லை இந்த மாதிரி அடிதடியில் இறங்குறது, இது என்ன ஆட்டிடியூட்? இது ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கவே தகுதி கிடையாது. நிச்சயமாக இவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எய்ம் அதுதான். டாப் 5ல் கூட இருக்க தகுதி இல்லாத ஆளுங்க. அது ரொம்ப நல்ல அப்பட்டமாக தெரியுது இல்லை. ஒரு கேம் ஆடணும், இல்லை கேமை சரியாக ஃபார்வர்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் கொஞ்சமும் கிடையாது. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பஜாரித்தனம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தா எப்படி டாப் 5ல் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுவாங்க? ஸோ ஆர்கானிக் ஆடியன்ஸ் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. இன்னும் இறங்கிடுவாங்க. வெறுமனே அந்த காசு வாங்கின டுபாகோர் கூட்டம் தான் கூவிட்டு இருக்கணும், கியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தெளிவாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. இந்த பக்கம் முத்துக்குமரனும் அந்த பக்கம் தீபக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு இன்னொன்று என்னென்னா, சௌந்தர்யா வந்து அப்பவும் அடங்காமல் திரும்ப உள்ளே பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன திரும்ப பண்ணா அப்படின்னு. நான் கையே வச்சேன் கை வச்சேன்னு சொல்கிறான்னு. கொடையை பிடுங்குறதே தப்புமா அப்படின்னா எனக்கு புரியுது. ஆனால் ஒன்று ஜாக்கை வந்து பாராட்டினாங்க, இது உள்ளே வந்து கத்தாமல் இருந்தாங்க பாருங்கள். அதனால தான் இந்த சௌந்தர்யாவோட தப்பு ரொம்ப கரெக்டாக தெரியுது. இல்லைன்னா நானும் அடி வாங்குறேன்னு சொல்லிட்டு கூட வந்து சேர்ந்துருப்பாங்கல்ல வழக்கம் போல். போன முறையாவது தர்ஷிகா இவங்க தள்ளி விட்டு திரும்பி ஊன்னு அழுதாங்க. இன்றைக்கி அதை கூட பண்ண முடியாது. ஸோ பண்ணலை. ஸோ திரும்ப இவங்க அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ணதுனவோ நியாயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முறையே வேறு. அதை சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட தான் அதை எதிர்பார்க்க முடியாது. இதில் மஞ்சரியை டார்கெட் பண்ணக்கூட போகிறாங்க. அதில் தர்ஷிகாவாகட்டும் இல்லை ஜாக்லின் ஆகட்டும், மஞ்சரி பண்ணதும் தப்புன்னு சொல்லலாம். பட் அதை விட பெரிய தப்பு இங்கே முதல்ல பண்ணது சௌந்தர்யா இல்லை. அவங்க வந்து கையை நீட்டிக்கிட்டு வந்தான், கையை இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கூட சொல்லியிருக்கலாம், இல்லை கத்திருக்கலாம் மஞ்சரி அவங்க டோனில். அதை விட்டுட்டு எல்லாரும் கூச்சல் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்க வந்து கையை தட்டி விட்டாங்க, கையை நீட்டாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க நேற்று ஒன்று பார்த்தோம்ல, மஞ்சரி மேலே ஆல்ரெடி வெறுப்பில் இருக்கிறாங்க இவங்க இந்த கூட்டம். இந்த பக்கமும் தொழிலாளர் சைட்லையும் முத்துக்குமரன் மேலே வெறுப்பில் இருக்கிறது தெரிஞ்சது நேற்று. இங்கே மஞ்சரி இவன் அருண் வந்து வர்றதுக்கு முன்னாடி, அந்த ஆப்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நைட்டு ரஞ்சித்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், மஞ்சரி மட்டும் சிக்கிச்சு வச்சு செஞ்சு விட்டுருவேன்னு, சந்தர்ப்பம் கிடச்சா உரிச்சு விட்டுருணும், இதெல்லாம் பேசிட்டு இருந்தான் அவன். அப்படி இருக்கும்போது மஞ்சரியை வந்து இவங்க சூஸ் பண்ணுறாங்க, தொழிலாளராக டீப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேனேஜர்லேருந்து தொழிலாளராக எடுக்க இவங்க பிளான் போடுறாங்கன்னா, அது அவனுடைய பியூர் பக்கா வெஞ்சன்ஸு. 2 வாரமாக எல்லாத்துக்கும் மஞ்சரின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த பக்கம் தர்ஷிகா வந்து ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, செம்ம ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. என்ன ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணாங்க? மஞ்சரி வந்து 2 முறை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. ஒரு முறை கேப்டனாக இருந்து ஒரு முறை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க டெவில் டாஸ்கில். அதனால் இந்த முறை நாமினேஷன் ஃப்ரீ போகக்கூடாதுங்கிறதுக்காக மஞ்சரியை சூஸ் பண்ணாங்க பற்றியா அப்படின்னு. அதுக்காக சூஸ் பண்ணால் அவன் வெஞ்சன்ஸில் சூஸ் பண்ணிட்டுருக்கிறான். அப்படி 2 முறை வாங்கிட்டாங்கன்னா இவங்க கூட தான் கேப்டனாக இருந்திருக்காங்க 2 முறை. அப்புறம் இவங்களையும் தூக்கலாம்ல அதுலேருந்து, ஏன் தர்ஷிகாவை தூக்கல? ஸோ இப்போ வந்து இதை இவங்க சொல்ல ஆமாம் செம்ம கேம் அப்படின்னு ஜாக்லின் ஏதோ கொஞ்சமாவது அறிவு இருக்குதுன்னு நினச்சோம், அறிவாளியாக இருக்கிறான்னு பார்த்தா அவங்களுக்கும் அந்த வெஞ்சன்ஸ் முன்னாடி வந்துடுது, அப்பப்போ எட்டி பார்க்குது. ஸோ மஞ்சரிக்கு எதிராக இந்த குரூப் இங்கேயும், இங்கே முத்துக்குமரனுக்கு எதிராக டோட்டலாகவே இருக்குது. இப்போ இந்த கூட்டத்துலேயும் இருக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பேரும் ஓரளவுக்கு சரியாக அதை ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை அடுத்த லெவலில் எங்கே போகுது? விஜேஎஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கார்டாவது காட்டணுங்க, இல்லைனா இவங்களுக்கெல்லாம் புரியாது. அப்படி 2 முறை வார்ன் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறாங்கன்னா, இந்த முறையும் வந்து மறுபடியும் லாஸ்ட் வார்னிங் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. எத்தனை முறை லாஸ்ட் வார்னிங் சொல்லுவாங்க? ஸோ ஒரு கார்டு டெஃபினட்டாக காட்ட போகிறாரு சௌந்தர்யாக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.